பிரியாணிக்கெல்லாம் சூப்பரா இருக்கிற மாரி ஒரு தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து இப்ப மட்டன் போட்டு தால்ச்சா செய்ய போறோம். அதுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதோட மட்டன் கொழுப்பு இந்த மாதிரி எலும்பு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 3 விசில் வைங்க. அப்ப நல்லா வெந்துடும் பருப்பும் கறியுமே சரி. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறியை தனியா எடுத்து அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறமா தக்காளி போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் மல்லிக்கீரை புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிடுங்க. லாஸ்ட்டாக வந்து மல்லித்தூள் மட்டும் கொஞ்சமா போட்டு லேசாக கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்புல மாங்காய் கருவேப்பிலை அப்புறமா கொஞ்சம் மல்லிக்கீரை புதினா ஊற வச்ச புளி எல்லாத்தையும் கரைச்சி நல்லா ஊற்றிக்கிட்டு காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக அதையும் ஊற்றிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. தால்ச்சா ரெடி. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய்.